கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையும் ஆட்சியும் நேர்ந்து நல்லாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தெய்வமே, இந்த நாட்களிலும் தேவநாயக்கத்தில் கூட பேசுகிற வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இதை தியானிக்க முற்படுகையில் எங்கள் தேவனை சொல்ல மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நீ பேச வேண்டும். வாழ்நாள் முழுவதும் எங்களோடு இடைப்பட வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை தகுதிப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, பரிபூர்ணத்தை அடைய உதவி செய்ய வேண்டும். இப்போதும் வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்கிற அடிமை பலப்படுத்தும். உடைய கிருபையால் நிரப்பும். எந்த விதத்திலும் விகற்பமான ஆவிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே உடைய நல்ல ஆவியானவர்களை செம்மையான வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும், இடைப்படும். சத்தியத்தை அறியும் பொழுது சத்திய விடுதலை ஆக்குமே. ஒவ்வொரு விடுதலோடு அனுப்பும். தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். ஜெபம் கேளும் பேசுகிற நல்ல தெய்வமே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் சொன்னாலே 3 காரியங்களை குறித்ததான 3 சம்பவங்களை குறித்ததான பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் பகுதியில் 10 கன்னிகைகளை குறித்ததான நல்ல ஒரு உவமை. அதுக்கடுத்து தாளந்துகளை கொடுத்து ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனதான திரும்பி வந்து கணக்கு கேட்கதான ஒரு உவமை. 3வது செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் கடைசி நாட்களில் வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருக்கிற பொழுது நியாயம் தீர்க்கிறதான ஒரு காரியத்தை குறித்ததான ஊமை. இந்த காரியங்களை குறித்து இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வாசித்து தியானித்த ஒரு பகுதி தான். இந்த நாளில் கர்த்தர் இந்த 29ஆம் வசனத்தில் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வது முதல் காரியம். பரிபூர்ணம் அடைவது அது மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அப்படின்னால கர்த்தர் இந்த நாள் கூட இந்த வார்த்தை நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் இப்போ ஆண்டவர் சொல்லும்போது இந்த நல்ல ஒரு ஊமை, அதாவது ஏறத்தாழ 25ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் 30ஆம் வசனத்து வரைக்கும், இந்த 14 to 30 வரைக்கும் இந்த ஒரு ஊமையை குறித்தான ஒரு பேரபிள், அந்த காரியங்களை கற்று சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அந்த மனுஷன் அவருடைய திறமைக்கு தக்கதாக அவரிடம் தாளந்துகளை கொடுத்து அவன் என்ன சொன்னா பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி பிரயாணப்பட்டு போன மனுஷன் 19ஆம் வசனத்தில் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இதை சொல்லும் போது ஆண்டவர் 14ஆம் வசனம் துவக்க என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். அடுத்து 19ஆம் வசனத்தில் எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்போது தன்னுடைய ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுத்து தூரமாய் போய் திரும்பி வந்து கணக்கு கேட்கிற மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அந்த கான்செப்டுக்கு நம்ம முதல்ல வந்துடணும். நம்ம இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ நம்மள்கிட்ட கர்த்தர் சம்திங் ஏதோ நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இப்போ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனத்தில் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அக்கார்டிங் டு ஹிஸ் அபிலிட்டி, அவனுடைய தகுதி திறமைக்கு தக்கதாக இந்த எஜமான் என்ன செய்கிறாராம்? இவன்ட்டு 5 கொடுத்தா இவன் ரைட் 5 என்ன செய்வான்? வியாபாரம் பண்ணுவான். இவன் 2 கொடுத்தா 2 வச்சு வியாபாரம் பண்ணுவான், பெருக்குவான்.
இவன்கிட்ட ஒன்று கொடுத்தா ஒன்றை வச்சு வியாபாரம் பண்ணி பெருக்குவான். அவன்கிட்ட ஒன்று கொடுத்தா ஒன்றுக்கு தகுந்தாப்புல திறமை இருக்குது அப்படி சொல்லி இந்த எஜமானிச்சுன்னா அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆங்கிலத்தில் குட்ஸ்னு போட்டிருக்கும். அதாவது குட்ஸ்னு என்னது? குட்ஸ் ட்ரெயின் சொல்லும்ல, குட்ஸ் வண்டி, சரக்கு பெட்டகம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனுடைய ஆஸ்தி என்ன செய்யறானா பிரித்து கொடுக்குறான். இப்போ தமிழ் வாரத்தில் தாளந்து போட்டுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்க. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க, போய் வியாபாரம் பண்ணுறாங்க, அதை பெருக்கிறாங்க. பெருக்கிட்டு அந்த எஜமான் குறித்த காலத்தில் என்ன செய்கிறார்? 19வது வசனத்தில், அவர் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்கார எஜமானன் திரும்பி வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல எஜமானாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியிலே நமக்கு வந்து சத்தியத்தை கொடுத்து, வேத வசனங்களை கொடுத்து, இன்னுமாய் கிருபைகளை கொடுத்து, இன்னுமாய் திறமைகள் தாழ்ந்துகளை கொடுத்து அவர் இப்போ புறப்பட்டு போயிருக்கிறார். 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் அவர் எங்கே போயிருக்கிறாரு? பிதாவிடத்திற்கு போயிருக்கிறார். ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி. இப்போ இந்த 25ஆம் அதிகாரத்தில் மத்திய ஊமை குறித்து பார்க்கிற பொழுது, 3வது ஊமை குறித்து பார்க்கிற பொழுது அங்கு நியாய தீர்ப்பின் ஊமை வருகிறது. அந்த ஊமையில் சொல்லப்பட்ட காரியமும் ஏறத்தாழ இவர் வந்து கணக்கு கேட்குற காரியமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவ சமுதிர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இப்போ அந்த இயேசு நம்மை அழைத்து நான் தான் வழி சத்தியம் ஜீவன் சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறா, பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இப்போ போனவர் ஒரு நாளில் திரும்பி வந்து பூமியில் மேய்ப்பனானவன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் 2ஆய் பிரிப்பது போல நீதிமான்களையும் துன்மார்க்கும் 2ஆக பிரிப்பார். பிரித்து அங்கு நியாய தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாய தீர்ப்பு தான் இங்கே வாசிக்கிறோம். வெகு காலத்திற்கு பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்து அந்த ஊழியக்காரத்தில் கணக்கு கேட்குறார். இப்போ முதல் ஆள் வந்தார். வந்து ஆள் எஜமான இங்கே கூட 5 கொடுத்தீங்க, நாங்கள் 10 ஆக்கிட்டேன் அப்படி சொன்னார். சொன்னதுமே இந்த அருமையான எஜமான் சொன்னார், வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வாய்ப்பேன். அடுத்து 2 தாழ்ந்து வாங்கணும் வந்தான். அதே போல சொன்னான் இந்த எஜமான். அதே மறு உத்தரவை இவனுக்கு சொன்னான். அடுத்து 3வது ஒரு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து நம்ம வாய்க்கு வந்தபடி எஜமானியும் திட்டுறான்னு சொன்னால் கெட்ட வார்த்தைப்பட்டு திட்டல. எஜமானுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதோ அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவன் என்ன செய்றான், எஜமானுடைய குணாதிசயங்களை குறைச்சி பேசி, நான் ஒன்றும் பெருக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை, நான் என்ன செஞ்சிட்டேன், புதைச்சி வச்சிட்டேன், அதனால உங்களுடைய நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னான். சரி, இப்படி சொல்லும் போது எஜமான் என்ன செய்யனா, அவரும் இந்த கடினமான மறு உத்தரவு இந்த 3வது ஊழியக்காரனுக்கு சொல்லி ஆண்டவர் அந்த எஜமான் 28ஆம் வசனத்தில் அவனத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். இதே ராத்தல் ஊமையில் சொல்லும்போது, இந்த ராத்தல் ஊமையில் அவனுடைய ஏற்கனவே 10 ராத்தல் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவான். அப்போ ஆண்டவர் அப்போ தான் சொல்லுவார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க. இங்கே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தியானிக்க வந்த வார்த்தை, யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு கொடுப்பார். யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு கத்தரிச்சுவரான் கொடுப்பார். நீங்கள் மட்டும் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. இல்லவேன்னு சொல்கிறதுக்கு யார்ட்டையுமே
இல்லாமல் போகவே இல்லை. ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒருவேளை ஜெப ஆவி உங்கள்கிட்ட இருக்கலாம். தான தர்மம் பண்ணுற ஈகையின் குணம் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆண்டவருடைய சுவிசை சொல்லுகிற நற்செய்தியாளருடைய ஒரு ஏக்கம் எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கலாம். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் இறக்க செய்கிற, ஆறுதல் படுத்துகிற நர்சுவா உங்கள்கிட்ட இருக்கலாம். கனி நிறைந்த வாழ்வில் ஒவ்வொரு கனி எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு அன்பு இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம். ஏதாவது ஒரு கனி உங்கள்கிட்ட இருக்கலாம். எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஏன்னா உங்களை ரட்சித்த நாள் தொடங்கி உங்களை நடத்தி வருகிற ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நாம தான் எல்லாத்தையும் இழந்து 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 போய் நிற்கிறோம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 29 வருஷத்தை வாசிக்கிற பொழுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர், இந்த உள்ளவனுக்கு முதல்ல திறமை இருந்துச்சு. அடுத்து அவன்கிட்ட 5 10 அவன்கிட்ட 10 இருந்துச்சு. இப்போ இந்த 3வது மனுஷனுடைய 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, 1 2 இருக்கணும். அவன் 2 1 1 வச்சுருந்தான். அந்த 1 தூக்கி திரும்ப என்ன செய்கிறாரு எஜமான் 10 உள்ளவனுக்கு கொடுக்கிறார். அப்போ ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு உள்ளது. அடுத்து அவன்கிட்ட 10 கிருபை இருந்துச்சு 2வது. 3வது இன்னும் 1 எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்குது. கிடைக்கிறப்போ வசனம் சொல்லுகிறது 29 மைய பகுதி வசனம் சொல்லுது, பரிபூர்ணமும் அடைவான். அல்லேலூயா. அப்போ 28 வசனம் வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊமை குறித்து சொல்லிட்டு 29 வசனம் முற்பகுதி உள்ளவனே அவனுக்கு கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் இந்த மையப்பகுதியில் நம்ம எல்லாருக்கும் பேசுகிறார். நம்ம எல்லாத்தையும் சொல்கிறார், பரிபூர்ணமும் அடைவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நான் சொல்கிறேன், பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரிபூர்ணம் அடைய வேண்டும். நாம் இந்த ஆங்கிலத்தில் இருந்துக்கு அபண்டன்ஸ்ன்ற வார்த்தை போட்டிருக்கோம். பரிபூர்ணம் நம்ம எப்படி அந்த ஃபுல்ஃபில் ஆகணும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்ன செய்யணும், எப்படியாவது தகுதியை பாத்திரமாய் மாறுவதற்கு என்னைய நான் எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ, என்னை எப்படி நான் தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி வைக்க முடியுமோ அதற்கு ஏற்ப நான் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றேன், நான் ஒரு நாளும் ஆகாதவனை மட்டும் என்ன செய்யக்கூடாது, போகவே கூட. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பரிபூர்ணமும் அடைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசமுத்திர காத்திருக்கிற பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 சொன்னாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தய சாலையில் ஓடுங்கள், எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியுங்கள். தேவ சமூகத்தில் அநேக நாடுகள் ஒரு இடத்துல கூடி விளையாடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு அணி, ஒரே ஒரு குரூப் மட்டும், ஒரு தேசம் மட்டும் என்ன செய்யும்னா தங்க கோப்பையை வாங்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பங்கு பெற்றாலும், எல்லாரும் ஓடி ஆடி பிரயாசப்பட்டாலும், எல்லாரும் முயற்சி செஞ்சாலும் ஒரு நாட்டுக்கு மட்டும் கிடைக்கும். 10 பேர் ஒரு ட்ராக்கில் 100 மீட்டரில் ஓடுறாங்கன்னா 10 பேரும் எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் முதல் பரிசு, அந்த தங்க பதக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாருமே சபையில் இருக்க எல்லாருமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் ஒருவரும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் மத்தேயு 25:29 மைய பகுதியின்படி பரிபூர்ணத்தை அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. போதும், இவ்வளவு ஜெபிச்சது போதும், இவ்வளவு வாழ்ந்து போதும், உபவாசது போதும், போதும், கொடுத்தது போதும், தேவ சமூகத்தில் காத்திருந்தது போதும். நாமளே திருப்தி ஆக்கவே விடாது. திருப்தி படவே ஆவிக்கிற வாழ்க்கையில் திருப்தி படவே விடாது. இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், மேட்டருக்கு வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது 15ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக. இப்போ திறமை என்ன செய்றார்னா, ஏற்கனவே அது கூட அவருடைய ஊழியக்காரர்கள், அநேக ஊழியக்காரர்கள் இருப்பாங்க.
அதில் சூஸ் பண்ணுறார். இவன்ட்ட 5, இவன்ட்ட 2, இவன்ட்ட 1. அப்போ அவனுடைய திறமைக்கு தக்க ஒருத்தனுடைய திறமை பார்த்து கொடுக்குறான். அவன்கிட்ட இருக்கிறது என்ன? திறமை. அடுத்து பாருங்க, இந்த 21ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் இருக்கிற அவர்கிட்ட உள்ள காரியம் என்ன கவனிச்சு பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உத்தமம், உண்மை. என்னென்ன இருக்குதான்? அப்போ என்னென்ன காரியம் இந்த ஊழியர்கிட்ட இருக்குது? திறமை, உத்தமம், உண்மை. இந்த மூன்றும் இவங்கள்ட்ட இருக்குது. இந்த மூன்றையும் பயன்படுத்தினவர்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணம் அடைவார்கள். நானும் நீங்களும் இந்த மூன்று உடையவளாய் காணப்படணும். முதல்ல நம்மள்கிட்ட திறமை இருக்குது. அந்த திறமையின் அடிப்படையில் கர்த்தர் என்ன செய்யறனா நம்மள்கிட்ட கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட பெற்றுக்கொள்ளதை நாம் என்ன செய்யணும்? தேவ சமுதிர தேவ பிள்ளைகள் அதை பயன்படுத்தணும், அதை பெருக்கணும். இப்படி பெருக்கினா தான் நாம் பரிபூர்ணம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் முதல் காரியம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம தியானிக்கிற பொழுது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிற அந்த எஜமான் திறமையை பார்த்து தான் கொடுக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் மோசே மாமன் வந்தார், மோசைகிட்ட பேசினார், சாப்பிட்டாரு. மறுநாள் காலையில் மோசே மாமனார் வீட்டில் இருங்க மாமா விட்டு போயிட்டு நியாய தீர்ப்பு சபையில் உட்காந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சின்னவன் பெரிய ஆள், கோடீஸ்வரன், ஏழை, பணக்காரன், சண்டை போடுறவன், வாக்குவாதம் பண்ணுறவன் எல்லாரும் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. வரிசை நின்று மோசைகிட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு சொல்கிறாங்க. வழக்கு பூரா மோசை நிச்சரா தீர்த்து வச்சுட்டே இருக்கார். மாமனார் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துருந்து மாமனார் கொஞ்சம் நல்ல அறிவுள்ள மனுஷன் பார்த்தார். மோசை மருமகனே இங்கே வாங்க, நீங்கள் செய்கிறது நல்லதில்லை, நீங்கள் செய்கிறது நல்லதல்ல. நீங்கள் என்ன செய்யணும்னா, யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கேளும் சொல்லுகிறேன் இருப்பார். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் வாசிங்க. உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும். இந்த வார்த்தை மருமகனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. மருமகன் அதை அப்படியே செயல்படுத்திட்டார். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், இவன் தேவ மனுஷன், அவன் அஞ்ஞானி. அஞ்ஞானி சொல்கிறத தேவ மனுஷன் செய்யலாமா சொல்லுங்க. ஆனால் இந்த அஞ்ஞானி, நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் மோசையின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தானொழி மற்றவழி தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். 10ஆம் வசனத்தில் ஏத்துடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கும் பெரிய என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இவன் அறிவுரை சொல்லும்போது அஞ்ஞானியா ரட்சிக்கப்பட்டவனா? ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு குறுக்கு கேள்வி வரும். மோசே எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவன் தேவனோட உறவு வச்சிருக்கிற மனுஷன், இவன் வந்து மாமனாரா அஞ்ஞானி ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொன்னது கேட்டானு இல்லை. கர்த்தர் யார் என்பதை, உயர்ந்தவர் பெரியவர் என்பதை அறிந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு தகன பலி செலுத்தின ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு மனுஷன். இப்போதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். இவன் சொன்னதை தான் மோசே அப்படி கேட்டானதான். சரி, இப்போ மேட்டுக்கு வருவோம். தேவசத்தில் இப்போ ஜனங்களை நீ தெரிந்து கொள்ளு. நீ ஒருத்தனா உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நியாயம் தீர்க்காத. நீ நியாயம் தீர்க்கத இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டிவைட் பண்ணி கொடு, பகிர்ந்து கொடு.
அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது யாராக இருக்கணும் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாருக்கும் முதல்ல தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறதுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தனித்தனி வார்த்தை கிடையாது, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனங்களை வாசிக்க பாருங்க. ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கலுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. இப்போ தான் ஒரு கமா வருது. அப்போ இந்த எல்லா வார்த்தையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள் என்னென்னது? தேவ பயம், உண்மை, பொருளாசையை வெறுக்கிறது. இது எல்லா சுபாவம் கொண்ட திறமையுள்ள மனுஷர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பயம் தனியா, அப்புறம் உண்மை தனியா, பொருளாசை தனியா இல்லை. இதை உடையவர்களாகிய திறமையுள்ளவர்கள். ஏன்னு சொன்னா இவங்க நியாயம் செய்ய போறாங்க. மோசே ஓ ஸ்தானத்தில் அவங்க என்ன செய்ய உட்காந்து நியாயம் செய்ய போறாங்க. 1000, 100, 50, 10 இப்படி பிரிச்சு பிரிச்சு பேச்சா நியாயம் செய்ய போறாங்க. அவங்க தேவ பயம் உள்ளவர்களாக இருந்தால் தான் நியாயம் செய்வாங்க, உண்மையாக இருந்தால் தான் நியாயம் செய்வாங்க, பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருந்தால் தான் நியாயம் செய்வாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இது அனைத்து திறமையில் உள்ளவர்களாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் பழையபடிக்கு மத்திய 25:15 வாங்க. திறமை உள்ளவரிடத்திலே தாளந்துகளை எஜமான் கொடுக்கிறார். அப்போ கண்டிப்பாக திறமையில் என்னென்ன இருந்திருக்கணும்? இந்த 3 அம்சங்கள் அடங்கிய திறமை இருந்திருக்கணும். அல்லேலூயா. என்னென்ன திறமை? சரி, என்னென்ன அம்சங்கள்? தேவ பயம், உண்மை, பொருளாசை. ஏற்கனவே உண்மைன்னு இன்னொரு இடத்துல வரப்போகுது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே கனிகளும் பாருங்க, ஆவிக்குரிய சுபாவம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று மிங்கிள் ஆயிருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை பிரித்து பிரித்து பார்த்தாலும் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அம்சங்கள் அடங்கியிருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று இசைவாய் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரம் முழுவதும் சபை, இந்த சபை ஒட்டு மொத்தமும் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கணும். அவர் தான் தலை, நாம் எல்லாம் அவருடைய அங்கங்கள். நாம் இசைந்து இருக்கணும். அவருடைய ஆவிக்கிற காரியங்கள் அனைத்து இசைந்து இருக்கிறது போல. சரி, இப்போ பார்த்தோம்னா தேவ பயம், உண்மை, பொருளாசை இப்படி இருந்தால் தான் இவங்க நிச்சயமாக சரியாக நியாய தீர்ப்பு செய்யும். இதில் ஒன்றில் கோட்டை விட்டான்னு வச்சுங்க, தேவ பயம் இல்லை, என்ன செஞ்சிருவான்? நியாயம் செய்யவே மாட்டான். ஏன்னா லூக்கா 18 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதமாக இருந்து இந்த விதவை என்கிட்ட வர்றா. அப்போ தேவனுக்கு பயப்படாதுன்னு நான் மனுஷனை என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை அற்பமாக நினைப்பான். இவன் தான் பெரிய ஆள், இவன் தான் பெரிய ஆள், மற்ற எல்லாருமே ரொம்ப கீழானவர்கள், மோசமானவர்கள், இவர் ஒருத்தர் தான் அப்படின்ற தான் என்ற அகந்தை இருக்கும். தேவ பயலாட்டம் அந்த அகந்தை இருக்கும். சரி, அடுத்தபடியாக வசனத்தில் வாசிக்கிறோம், இவன்கிட்ட உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் தான் இவன் என்ன செய்வானா? நியாயம் செய்வான். உண்மை இல்லாத பட்சத்தில் இவன்கிட்ட பொய் கலந்துருச்சுன்னா இவன் என்ன சொன்னா பொய்க்கு சார்ந்து போயிடுவான். மெய்யையும் பொய்யாக்குற ஆவி இவனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் எதுலேயுமே என்ன சொன்னா சீராக செயல்பட முடியாது. அடுத்த காரியம் இதோட சேர்ந்து தான் இருக்குது. உண்மையோட சேர்ந்தா பொருளாசையை வெறுக்கிற காரியம் இருக்கு. ஏன்னா லஞ்சம் வாங்கிட்டு நீதி என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க, நீதியை புரட்டிடுவாங்க. கொடுத்தவன்ட்ட பட்சமாக சார்ந்து அவனுக்கு நியாய தீர்ப்பு செஞ்சிருவாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் பொருளாசை வெறுக்கிறவர்களாகிய இந்த 3 அம்சங்களை உடைய திறமை உள்ளவர்களை தான் நீ நியாயாதிபதிகளாக ஜனத்துக்கு அதிபதிகளாக ஏற்படுத்த வேண்டும். அப்போ 25:14-25:15 மத்தியில் பார்க்குறோம், இவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திறமையெல்லாம் இருக்குது, இவங்கள்ட்ட எபிலிட்டி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் இந்த திறமைகள் இருந்தும் செயல்பட மாட்டாங்க.
இந்த காரியம்தான் மனுஷனை கீழ் நோக்கி கொண்டு போகிற ஒரு மோசமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் என்னுடைய உறவுக்காரர்கள் வீட்டில் அடிக்கடி அவங்க தான் பிள்ளையை சொல்கிற காரியம், இவனுக்கு படிக்கிற திறமை இருக்குது, ஆனால் சோவாடுறான், படிக்க மாட்டான், உட்காந்துட்டா படிச்சிருவான். நல்ல ஒரு பொறுப்பான படிப்பில் சேர்த்துருக்காங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, அவனால் படிக்க முடியல. நல்லா ஜாலியாக இருக்கணும், காலேஜ் போயிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணணும், இப்படி தான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் அவனை என்ன செய்ய முடியல, திறமையை பயன்படுத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் திறமை இருக்குன்னு சொல்லி முக்கியமான ஒரு படிப்பை தலையில் வச்சிட்டாங்க, ஆனால் அந்த திறமையை பயன்படுத்த முடியல. பயன்படுத்தியாச்சுன்னா வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். சரி, மூன்றாவது மனுஷனுடைய தாழ்ந்து வந்த மாத்திரத்தில் தான் பரிபூர்ணம் அடைகிறான். ஆமென். சரி, இனி புதிய ஏற்பாட்டில் தீத்துவின் புஸ்தகத்தில் இந்த திறமையை குறித்து வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5லிருந்து 9 வசனம் வரைக்கும், 5ஆம் வசனத்திலிருந்து தீத்து 1 ஒழுங்குபடுத்தும்படிக்கும் அங்கே நியாயாதிபதிகள் இங்கு மூப்பர்கள் ஏற்படுத்தும்படிக்கு கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இங்கே பாருங்க, ஒரு மூப்பனாக இருக்கணும், அவன் எப்படி இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், துன்மார்க்கன் என்று அடங்காதவன் என்று பேரெடுக்காத விசுவாச பிள்ளைகளை உடையவன். பிள்ளைகளும் இவன் மூப்பனாக இருக்கானா, பிள்ளைகள் என்ன பிள்ளைகளாக இருக்கணுமா, அடங்காத பிள்ளைகள், துன்மார்க்கன் என்று பேரெடுக்காத பிள்ளைகளை பெற்றவங்களாக இருக்கணும், வளர்த்தவங்களாக இருக்கணும். அதுக்கடுத்து ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவன், தன் இஷ்டப்படி செய்யாதவன், முற்கோபம் இல்லாதவன், மதுபான பிரியம் இல்லாதவன், அடியாதவன், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன். அடுத்து அந்நியரை உபசரிக்கிறவன், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும், தெளிந்த புத்தியுள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தவானும், இச்சை அடக்கம் உள்ளவனும், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசலை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவனுமாய் இருக்க வேண்டும். எத்தனை குவாலிஃபிகேஷன் போட்டு பாருங்க. மூப்பனாக இருக்கணும், சபையில் கண்காணியாக இருக்கணும், அப்படி சொன்னால் இந்த தகுதிகள் அனைத்தும் இருக்கணும். சும்மா எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் நினைச்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. ஆண்டு வசனத்தை வாசிக்கிறோம், அவங்க திறமைக்கு தக்கதாக எஜமான் தாழ்ந்து கொடுக்கனா, இந்த திறமைகள் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கணும். அல்லேலூயா. இந்த திறமை இல்லாட்டா எஜமான்ட்ட முதல்ல தாழ்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஆரம்பத்தில் சொன்னேன், உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும், திறமை உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும். இப்போ திரும்பி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா, அல்லது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இன்னைக்கு இருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதை பெருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பால்தனராஜ் படிக்கிறார், அவர் +1 படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, அவர் படிக்கிற இடத்துல அவர் இயேசுவை பற்றி என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். என்ன செய்யலாமா, அந்த வாஞ்ச ஆண்டு கொடுத்துருக்கிறார், அந்த உள்ளம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட உள்ளதை நான் என்ன செய்யலாம், அதை பெருக்கலாம். நான் அதை மூடி வச்சேன்னா அது என்னோட நினைச்சிரும், முடிஞ்சிடும். ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேர் அவங்ககிட்ட உள்ளதை பெருக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்று ஒரு வார்த்தையே கேள்விப்பட முடியாது. 12 பேரும் அப்படி மூடி வச்சுட்டு, சரி நம்ம பரலோகம் போயிடுவோம், நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார் கர்த்தர், பரலோகம் போயிடுவோம், அதோடு சோழி முடிச்சிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடித்தாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, தீ வச்சு எரிச்சாலும் பரவாயில்ல, உயிரோடு புதைச்சாலும் பரவாயில்ல,
அவங்க என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசனத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னா வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தாளந்து இருக்கும். குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு தகப்பன் தாய்க்கு ஒவ்வொரு தாளந்து இருக்கும், ஒவ்வொரு கிருபை இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கொடுப்பாங்க. கொடுக்குற போதே இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. நீங்கள் ₹1 கொடுத்தாலும் சரி, ₹1000 கொடுத்தாலும் சரி, கொடுக்கும் போது இயேசு பற்றி சொல்லி கொடுங்க. இயேசுவை சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு நாள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தாராம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் நினச்சாராம் ஒரு குறிப்பிட்ட ரூபாய் கொடுத்துட்டு அவர் அந்த கேட்பார்ல கையேந்து வரல, கையேந்துகிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை பாகுதி அதாவது ஒரு ₹5 வச்சுங்க, ₹5 போட்டு ஒரு திரும்ப ஒரு ₹2 ₹3 எடுத்துக்கிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாராம். இன்னொருத்தர் அப்படி தான் செஞ்சாராம். ஏன்டா இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு சில்லறை இல்லாதனால போட்டுட்டு அந்த வச்சுருந்த சில்லறையில் பாக்கி எடுத்துக்கிட்டாராம். அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக ஒரு ₹100 சொன்னார். ₹100 ₹50 கொடுத்துருக்காரு. கொடுத்தமே அந்த கேட்டாரா, ஹிந்திக்காரன், நீங்கள் ஏசுவான்னு கேட்டாரா. என்ன கேட்டாரா? நீங்கள் ஏசுவா? அப்போ ஏசுன்னு அவனுக்கு தெரியுமா? ஏசு தான் இப்படி செய்வார் அப்படின்னாரு. இப்போ இயேசு பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவசன் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் எப்படியாவது என் இயேசுவை வெளிப்படுத்தினாக ஒரு கிருபை இருந்துச்சுன்னா அதை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும், அது பெருக்கி கொண்டே இருக்கணும். ஆமென். உங்களுக்கு ஒன்றுமே முடியல, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை, சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாயில் வார்த்தை வரல, வெக்கப்படுறீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுக்கு ஜெப ஆவியை தந்திருக்கிற ஊற்றி இருக்கிற அதை என்ன செய்யுங்க? நாளுக்கு நாள் பெருக்கி கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. உங்களால் கொடுத்து உதவ முடியல, உங்களால் சொல்ல முடியல, வெளியே போய் எந்த பழக்கம் இல்லை, கூச்ச சுபாவம். ஆண்டவர்கிட்ட பேச தெரியும்ல, ஆண்டவர்கிட்ட பேச முடியும்ல, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே இங்கே பாருங்கள், இந்த ஆத்மா கெட்டு போச்சு, இந்த ஆத்மா அழிச்சு போச்சு, இந்த ஆத்மா நிறையத்துக்கு நேரம் போகுது, எப்படியா தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. முழங்கால முடக்குங்க, கைகளை உயர்த்துங்க, வாயை தரங்க, சத்தமா ஆண்டவரே சொல்ற கூக்கல் எடுங்க, கண்கள் கண்ணீர் வடியட்டும், தேவசபையில் காணப்பட உங்களுடைய ஜெபாவியை பெருக்குங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உள்ள அந்த தாளந்தை அவர் பெருக்க வல்லவராயிருக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பரிபூர்ணம் அடைவான். ஸ்தோத்திரம். சரி, ஆண்டு சமூகத்தில் இப்போ சமயத்துக்கு தந்தப்ப கொஞ்ச நேரம் என்ன சொன்னால், அடுத்து 21 வசனத்தில் 23 வசனத்தில் மத்தேயு 25 21 23 இருக்குதானே. முதல்ல 15 இருக்கிற திறமை உள்ளவன், அடுத்து இங்கே உத்தமம் உள்ளவன், உண்மை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனை குறித்து பார்க்கிற பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் உத்தமத்தை அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பங்க கொடுத்தாரு? உத்தமம் உள்ளவன்ட்ட இவன் வேலை செய்கிறான்ல, இவன் ஏற்கனவே திறமை இருக்குது. திறமையில் என்னென்ன இருந்துச்சு? இந்த தீர்த்தில் அநேக அம்சங்கள் இருந்துச்சு. அங்கே யாத்திராகம் 18 தேவ பயம், உண்மை, பொருளாசை, இந்த பொருளாசை வெறுத்தல், இந்த காரியங்களை யோசித்து பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிடித்தமான சுபாவங்கள். இப்போ தேவன் மனுஷனை படைக்கும்போது எப்படி படைச்சாரு? செம்மையானவர் படைச்சார். அடுத்து படைக்கும் போது எப்படி படைச்சாரு? தன் ஓன் இமேஜ், அவருடைய சொந்த சாயில் என்ன செஞ்சாரா? நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போ அவருடைய சுபாவங்கள் அனைத்து நமக்குள்ள என்ன இருக்குது? அப்படி பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அவருடைய சுபாவங்கள் என்ன அனைத்து நமக்குள்ள வந்திருக்குது. அப்போ செம்மையானவனா படைச்சிட்டார், செம்முடைய சாயல படைச்சிட்டார். இப்போ இவனுக்குள்ள உத்தமம் என்ற, ஏன்னா தேவன் உத்தமன், உத்தமர் தேவன், அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குது. கர்த்தருக்கு சோதரம். அப்போ இந்த உத்தமம் இருந்தால் தான் நம்ம பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா 3வது மனுஷனை குறித்து ஒருத்தர் பார்க்க போகிறோம். அவன்கிட்ட என்ன இல்லை? உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. ஆனால் திறமை இருந்துச்சு. திறமை என்னச்சுட்டான்? அதையும் செஞ்சிருச்சுட்டான், புதைச்சி வச்சுட்டான். கொடுத்த தாளந்தையும் புதைச்சிட்டான், இருந்த திறமையும் புதைச்சிட்டான். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய சொல்ல பார்க்குறோம். இந்த உத்தமம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு மனுஷன்
9ஆம் வசனத்தில் நோவா, நோவாவின் காலத்தில் இந்த நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா எப்படிப்பட்ட மனுஷனா? நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அப்போ அந்த மைய சுபாவம், உத்தம சுபாவம் நோவாவுக்குள்ள இருந்துச்சு. நல்லது, உத்தமம் உண்மையில் ஊழியக்காரனேன்னு சொல்லும்போது அப்போ இவன்கிட்ட உத்தமம் என்னச்சுன்னா இருக்குது. அந்த உத்தமத்தின் நித்தமாக பெருக்கி இருக்கிறான். அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, எஜமானி சந்தோஷம் கிடைக்கிறது. அதுக்கடுத்து இவனுக்கு அநேகத்தின் மேல அதிகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. ஏன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொடுத்தா இப்போ அநேகத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, இவனை அதிகாரியாக மாற்ற போகிறேன். இவங்க யாருன்னா ஊழியக்காரங்க, இப்போ அதிகாரியாக மாறுகிறார்கள். எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். காரணம், இவங்கள்ட்ட திறமையை பார்த்து இவங்களுக்கு தாழ்ந்து கொடுத்ததுனால, இவங்கள்ட்ட உத்தமத்தில் இருந்ததுனால இவங்க தாழ்ந்து பெருக்கினாங்க. இந்த நோவாவும் வேதம் சொல்கிறது நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. இந்த தெய்வீக சுபாவம் ஏங்க இந்த நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன்ற வார்த்தையை 6ஆம் அதிகாரத்தில் இந்த நோவாவுக்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அடுத்து 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த மனுஷர்களுக்குள்ளே நோவா எப்படிப்பட்டவன். அதனால தான் நோவாவுக்கு இந்த அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நோவாவுக்கு இந்த அடைமொழி கொடுக்கப்பட காரணம், நோவா தவிர மற்ற யாரும் அந்த பூமியில் வாழ்ந்த அந்த காலத்து மனுஷர்கள். வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்னென்ன போட்டிருக்கு பாருங்க. அக்கிரமம் பூமியில் பெருகினது. எல்லா மனுஷனையும் காணப்பட்டது இந்த சுபாவம் தான். இவருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாமே பொல்லாததான் இருந்துச்சு. நீதிபரர், உத்தமர், சத்தியபரர், இவர் தம்முடைய சாயலில் தள்ளிய அந்த சாயலில் படைத்த ஆண்டவர் இவரை போலவே மனுஷன் இருக்க எதிர்பார்க்கிறார். ஆனால் பூமியை கடுத்து போட்ட மனுஷனை கடுத்து போட்ட பிசாசுடைய சுபாவங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன் எப்படி இருக்கிறான்? அக்கிரம பெருகினவனாக இருக்கிறான். அடுத்தபடியாக நம்ம வாசனம் 7ஆம் வசனத்தை கடைசி பதி போட்டுக்கு, நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு தேவனையே துக்கப்படுத்துகிற அளவுக்கு இவங்க மனசாப்படுற அளவுக்கு வாழ்ந்துக்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஸ்தோத்திரம். சீர்கட்டு போய் கொடுமையினால் நிறைந்திருக்குது. அடுத்து 12ஆம் வசனத்தை பார்க்கும். தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாள். இந்த காலகட்டத்தில் தாங்க வசனம் சொல்லுது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் காலத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன், தேவனோட சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உத்தம சுபாவம் இந்த தாளந்தை பெருக்கிறவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவன்கிட்ட யார் எப்படி கொள்ளையடிச்சாலும் சரி, நான் கொள்ளையடிக்க மாட்டேன். நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அப்போ இவனுடைய வியாபாரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க கவனிச்சு பாருங்க. நீதியா செஞ்சிருப்பான். அல்லேலூயா. இவன் வியாபாரத்தில் ஃப்ராட் இருக்கவே இருக்கா? பழைய காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பக்கா படிக்கு முக்காப்படி அளக்கிறான்னு சொல்லி. அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ தான் டிஜிட்டல் பேலன்ஸ் வந்துருச்சு, தராசுகள் வந்துருச்சு. அதுலேயும் கூட டிஜிட்டல் தராசுலையும் கூட கோல்மால் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட ஃப்ராட் இருக்குது. அப்போ பழைய தராசில் 1 கிலோ படிகள், 500 கிராம் படிகள், 50 கிராம், 100 கிராம், அப்படி பலவிதமான கற்கள் இருக்கும். அதுலேயும் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஃப்ராட் பண்ணிடுவாங்க. அதில் பொருட்கள் வைக்கிற தட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது வெயிட் வச்சுருப்பாங்க. இப்படி பலவிதமான ஃப்ராட் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, அவனுடைய வியாபாரத்தில்
5 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்து வாங்கின வியாபாரத்தில் என்ன இருந்துச்சுன்னா உத்தமம் இருந்துச்சு. அல்லேலூயா. சும்மா சாதாரணமாக கத்தர் கூப்பிட்டு இருந்தால் வச்சுக்கொண்டு சொல்லி கொடுக்குறவர் கிடையாது. எப்படியாவது ஃப்ராட் பண்ணி கொண்டு வந்து பெருக்கிட்டியா உனக்கு குடிப்பேர் சொல்ற இல்லை, கண்டுபிடிச்சி எஜமான் நல்லது உத்தமமும் உண்மையில் ஊழியக்காரனே உன் வேலையில் அனைத்திலும் உத்தமம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வேலை, கொடுக்கப்பட்ட பொறுப்பு, பிஸ்னஸ் எதுனாலும் சரி, தேவன் விரும்புகிற உத்தமும் உண்மை உங்கள்கிட்ட காணப்படும். ஒரே ஒரு அல்லேலூயாவது. தேவன் விரும்புகிற உத்தமும் உண்மையும் நம்மகிட்ட காணப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்க தம்பி ஒரு ஃபைனான்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா அந்த என்னது மோசடிக்கு இசைந்து போய்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல, சார் இந்த வேலையே வேண்டாம். அப்போ இந்த வேலை வேணாம்னு சொல்லி போனால் எங்களை வெளியே போய் காட்டி கொடுப்பீங்களா? நான் காட்டி கொடுக்கவும் மாட்டேன், உங்கள் வேலையை வேண்டாம். வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உத்தமத்துக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. வேண்டாம். தேவசமர் காத்துக்கிற தேவ பிள்ளைகள், தேவனை மாத்திரம் உயர்த்துவோம். ஆண்டுடைய சமூகத்தில் சத்தியத்தை அறியும் வரைக்கும் ஒருவேளை நம்ம உலகத்தோடு உலகமாக இசைந்து போயிருக்கலாம். ஆனால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை ஆகிட்டோமா, ஞானஸ்தானம் பெற்றுட்டோமா, அதுக்கடுத்து அந்த ஃப்ராடில், அந்த கோல்மாலில் நம்ம சிக்கி கொள்ளவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எப்படியாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படுற வார்த்தையைப்படி நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படியாவது நினைச்சணும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகள், எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நான் வாஞ்சிக்கணும், பிரயாசப்படணும். சரி, 3வது தாளந்து வாங்கின குறித்து டக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா அவனுடைய காரியங்கள் முக்கியமான ஒரு காரியம். அவன் என்ன செய்யறனா, எஜமான எதிர்த்து பேசுகிறான், எஜமான குறைச்சி பேசுகிறான், எஜமான தூசித்தும் பேசுகிறான். அப்போ தான் எஜமான என்ன செஞ்சார், நீ பேசாமல் பேங்க்கில் கூட வச்சுருக்க வேண்டியதானே, என்னுடைய சொத்தை பேங்க்கில் ஒன்று வச்சுருந்தா கூட, என்னுடைய பணத்தை பேங்க்கில் ஒன்று போட்டிருந்தா கூட நான் வந்து என்ன செய்வேன், அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நான் வாங்கியிருப்பேனே. நீ ஒன்றுக்கு மொத்தவன் என் பொருளையும் நினச்சிட்ட, புதைச்சி வச்சு பெருக்காம விட்டுட்ட. அவனுக்கு பங்கு என்னதான், புறம்பான இருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருந்துச்சு அவன்கிட்ட, திறமை இருந்துச்சு. திறமையில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும், உண்மை, உண்மை முதல்ல தேவ பயம், உண்மை, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லித்தான் ஒன்றை கொடுத்தார். ஒன்றுக்கு தக்கன நினைச்சுவான் வேலை சிவன் சொல்லி கொடுத்தார். ஆனால் அந்த திறமையை பூரா பாழ்படுத்திட்டான். இந்த தேவ பயம் இல்லாமல் போச்சு. பெரிய இவன் வந்து கணக்க போனோம், அசட்டை, இவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமாக்கும். அங்கிட்டு தோண்டி மண்ணை தோண்டி வச்சுருவோம். என்னைக்கு வரானோ மண்ணை அள்ளிக்கிட்டு அவன் பொருளை எடுத்து கொடுத்துருவோம். எப்படி பாருங்கள், அநேக இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை நிர்விசாரமாக இருக்காங்க. வேண்டாம். அப்படி நிர்விசாரமாக இருந்தால் வசனம் சொல்லுது, அவனுக்கு என்ன பங்காம், புறம்பான இருள், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த அழுகையும் பற்கடிப்பும் புறமான இருள் என்பது நரக ஆக்கினை. அதற்கு நாம் தப்பித்து கொள்ளணும்னா எப்படியாவது இருக்கிற தாளந்தை நினைச்சிருங்க, பயன்படுத்து. கர்த்தர் சும்மா தொடர்ந்து நம்ம வரும் நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, இப்போ தேவ சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உண்மையில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்க, பரிபூர்ணமாக அடைவான்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இப்போது நாங்களும் இந்த பரிபூர்ணத்தை அடைய உள்ளதை பெருக்கிக் கொள்ள தேவ சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள்கிட்ட என்ன கொடுத்துறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க, அதை தெரியப்படுத்துங்க, அதை நாங்கள் பெருக்கிக் கொள்ள உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரத்துக்கும் கணத்துக்கும் பார்த்து நல்லாண்டோம் தொடர்ந்து வெளியிட்டு நான் செபிக்கிறோம். பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தாய் செபிக்கிறோம்.
நாங்கள் பரிபூர்ணமடைய உதவி செய்யும். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு விடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.